ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த திங்கட்கிழமை காலையில் சுகமாயிருப்பீர்களாக, நல்ல தைரியமாயிருப்பீர்களாக, சந்தோஷமாய் இருப்பீர்களாக. ஒரு புதிய வாரத்தை ஆரம்பிக்கிறோம். இம்மட்டுமாய் நடத்தி வந்ததான தேவனுக்கு எப்பொழுதும் நன்றி சொல்ல கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை கண்டால் ரொம்ப ஆச்சரியமாய் அதிசயமாய் இருக்கும். 7ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது என்னவென்று கேட்டால், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனங்கள் என்று உங்களை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. அதன் நிமித்தமாய் அவர் உங்கள் மேல் அன்பு வைக்கவில்லை. ஏனென்றால் நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவாகிய பார்வோன் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. நான் சொல்லுகிற வசனங்களை கேட்கும் பொழுது அதற்கு முன்னும் பின்னும் உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் அதனுடைய கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு நன்றாய் விளங்கும். இப்போ இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று கேட்டால், தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் வேறுபடுத்தப்பட்ட ஜனங்கள், பிரிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்க வேண்டும், உலகத்தோடு உங்களுக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு தான் சொன்னார். ஏன் அப்படி இருக்கக்கூடாது என்று கேட்டால், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும், இந்த உலகத்தில் உள்ள சகல ஜனங்களையும் பார்த்து உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். அதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமான காரியம் வருது. நீங்கள் சகல ஜனங்களிலும் திரட்சியான ஜனங்கள் என்று உங்களை தெரிந்து கொள்ளல. எல்லா ஜனங்களிலும் நீங்கள் கொஞ்சமாயிருந்தீர்கள். கர்த்தர் உங்களிடத்திலே அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலே உங்களை பலத்த கையினாலே புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்று அதன் ராஜாவான பார்வோனின் கையின்று உங்களை மீட்டுக் கொண்டார். அதனால்தான் நீங்கள் அவருக்கு பரிசுத்த ஜனம். நீங்கள் பார்வோனுக்கு இனி அடிமைகள் அல்ல, பார்வோனுடைய ராஜாவுக்கு நீங்கள் அடிமைகள் அல்ல. கர்த்தர் பலத்த கையினாலே உங்களை புறப்பட பண்ணினார். ஆகினாலே நீங்கள் அவருக்கு பரிசுத்த ஜனம். உங்களுக்காக பெரிய தியாகத்தை செய்தவர், எனக்காக பெரிய தியாகத்தை செய்தவர். அவர் நமக்காக இந்த தியாகத்தை செய்தபடினாலே, அடிமைத்தன வீட்டிலிருந்து நம்மை புறப்பட பண்ணினாலே, இப்பொழுது நாம் அவருக்கு பரிசுத்த ஜனமாய், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் விசேஷித்த ஜனமாய் கர்த்தர் நம்மை காண்கிறார். இந்த திங்கட்கிழமை காலையில் உங்களை பூச்சக்கரத்தில் உள்ள சகல ஜனங்களிலும் ஒரு விசேஷித்த ஜனமாய் உங்களையும் என்னையும் கர்த்தர் காண்பாராக. பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தந்த வசனத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த பூச்சக்கரத்தில் உள்ள சகல ஜனங்களிலும் எங்களை உமக்கென்று பரிசுத்த ஜனமாய் தெரிந்து கொண்டீரே, அப்படியே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் காணப்பட எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசை பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறந்துவிட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்திலோடு எல்லாரிலும் உங்களை அவர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். மறந்துட வேண்டாம். God bless you abundantly today and every day, again and again and again. Amen.